ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பூரி உருளைக்கிழங்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனலில் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து மீடியம் சைஸ் 3 உருளைக்கிழங்கு கழுவி 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். 3 விசில் இல்லை 4 விசில் அவங்கவுங்க குக்கருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வேக வச்சு எடுத்துங்க. நல்லா வேகணும், அவ்வளோதான். வெந்த பிறகு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு வெந்துச்சு, இறக்கிட்டோம். இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். 1 ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். ஒரே ஒரு தக்காளி, இது தக்காளி நிறைய தேவையில்லை. ஒரு கொஞ்சம் அளவு கறிவேப்பிலை, ஒரு 6 பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன். இது பச்சை மிளகா காரம் மட்டும்தான். இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கலாம். ஏன்னா வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு அவ்வளோ தேவைப்படும். ஒரு 3/4 ஸ்பூன் கடுகு. கடுகு பொரிஞ்சிச்சு, நம்ம கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். லேசாக நிறம் மாறணும், ரொம்ப சிகப்பாக வேணாம். ஒரு பாதி அளவு கலர் மாறினோன்னே நம்ம வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா கலர் மாறிடுச்சு, நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். கறிப்பிலையும் சேர்த்துக்கலாம், பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து பாதி வதங்கின பிறகு இந்த பச்சை மிளகா வதங்கணும். இது ரெண்டும் வதங்கின பிறகு நம்ம தக்காளி சேர்த்துக்கணும். பாதி வதங்கிச்சு, நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். வதங்கிடுச்சு, நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு சொம்பு அளவு தண்ணி ஊற்றுறேன். 1/4 கிலோ கொஞ்சம் மேலே இருக்கும் உருளைக்கிழங்கு, சரியாக இருக்கும் அது. இப்போ ஒரு கொதி வரட்டும். நம்ம வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு. ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி, 1/4க்கும் கொஞ்சம் மேலேயே போடுறேன். நல்லா கொதி வந்து வெங்காயம் தக்காளி கொஞ்சம் வெந்த பிறகு நம்ம உருளைக்கிழங்கு இப்போ வெந்துட்டுருக்கோம், அதை உரித்து எடுத்துக்கலாம். விசில் அடங்கிடுச்சு. இங்கே பாருங்கள், உருளைக்கிழங்கு நல்லா வெந்து போச்சு. நான் ஒரு 3-4 விசில் விட்டேன், அந்த பாருங்கள் நல்லா வெந்துச்சு. இப்போ தண்ணி வேறு மாற்றிட்டு நம்ம சூடானோன்னு உரித்து எடுத்துக்கலாம். நல்லா உரித்து எடுத்துகிட்டு அந்த பாருங்கள் கையில் பண்ண மாதிரி, அவ்வளோதான். ரொம்பவும் பண்ண தேவையில்ல, சும்மா கொஞ்சம் கொஞ்சம் உருளைக்கிழங்கும் தெரியணும். இப்படி பண்ணி கொஞ்சம் சூடாக இருக்குது, அவ்வளோதான். இது 4 பேர் சாப்பிட்லாம் தாராளமாக, நான் போட்டிருக்க குவான்டிட்டி. நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்மாஷ் பண்ண உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துக்கலாம். நான் வந்து இதில் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்க போகிறேன். ஏன்னா பைண்டிங் ஆகும், தனித்தனியாக இருக்காது. சிலர் சேர்க்க மாட்டாங்க, உங்களுக்கு வேணான்னு அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. வேணான்னா தண்ணி வந்து நான் இவ்வளோ வச்ச அளவுக்கு வைக்காதீங்க, கொஞ்சம் குறைச்சிக்குங்க. கொஞ்சம் கம்மி பண்ணிட்டீங்கன்னா வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்க்க வேண்டியதில்லை. டேஸ்ட்டும் கூட நல்லாயிருக்கும், அதனால் நான் கொஞ்சமாக சேர்ப்பேன். ஒரு கொதி வரட்டும், நான் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் கோபுரமாக எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம கட்டி இல்லாமல் நம்ம கரைச்சிக்கலாம். கட்டி இல்லாமல் கரைச்சிட்டோம் பாருங்கள். இப்போ அதில் சேர்த்துக்கலாம். நம்ம ஊற்றிட்டு வந்து உடனே நம்ம இப்போ ஒரு கலரி ஒன்றுன்னா அங்கங்கே நின்றுடும். தனித்தனியாக இருந்துச்சு, இப்போ ஒன்றாயிடும் பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் கொதித்த உடனே உருளைக்கிழங்கு ரெடி. பூரிக்கு வந்து உருளைக்கிழங்கு மசாலா ரெடி. இப்போது மாவு பிசைஞ்சு வச்சுருக்கோம். இப்போ நம்ம வந்து பூரி போட்டுட்டா பூரி பொட்டேட்டோ காலை டிஃபன் அமிர்தமாக சாப்பிட்லாம். திக்காக வந்துச்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த உருளைக்கிழங்கு தெரியுது பாருங்கள். இது வேண்டாம் தெரியக்கூடாதுன்னா இப்படி ஸ்மாஷ் பண்ணிட்டீங்கன்னா சரியாக போயிடும். இல்லை பரவாயில்ல இருக்கட்டும்னா அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு பூரி போட்டுக்கலாம். இப்போ வந்து பூரி ப்ரெஸ் பண்ணுறதில் வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இன்னும் நல்லா காஞ்சிச்சு, போட்டுக்கலாம். சும்மா லேசாக ஒரு ப்ரெஸ் பண்ணுங்கள், சூப்பராக அப்படி வந்துச்சு பாருங்கள். அப்படியே நம்ம கொஞ்ச நேரம் தான் திருப்பி போட்டுக்கலாம். ஏன்னா நல்லா காஞ்சிச்சு, ஸ்லோ பண்ணிக்கலாம். ரொம்பவும் காய வைக்காதீங்க, நல்லா காஞ்சிருக்கணும். ஆனால் அப்போ தான் நல்லா உப்பி வரும்.
சுட சுட பூரி ரெடி. இன்றைக்கி காலையில் எங்கள் வீட்டில் வந்து சுட சுட பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் ரெடி. நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வேறு ஒரு ரெசிபியோடு அப்புறம் பார்க்கலாம். பாய்.